வெல்கம் பேக் பசங்களா. நீங்க நம்ம 60 days கவுண்டவுன் செஷன்ல உங்க ஷோபி மேம் கூட சேர்ந்து 58th கவுண்டவுன் செஷன் பார்க்க போறீங்க நம்ம செமிகண்டக்டர்ஸ் யூனிட்ல இருந்து. பசங்களா ஒண்ணே ஒன்று நான் ப்ராமிஸ் பண்றேன், நீங்க படிச்ச பசங்களா இருங்க இல்லை இனிமேல் தான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிற பசங்களா இருங்க, ஒரு நல்ல ரிவிஷன் சீரீஸ் தேடிட்டு இருக்க பசங்களா இருந்தாலும் நம்ம சீரீஸை பார்க்கலாம். பிகாஸ் இன்னைக்கு நம்ம இந்த யூனிட்ல இருக்கக்கூடிய 5 மோஸ்ட் ஹை வெயிட்டேஜ் டாபிக்கை வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் பிலீவ் மீ, இந்த டாபிக்ஸுக்கு இதுக்கப்புறம் நீங்க எந்த ஒரு செஷனும் பார்க்கணுங்கிற அவசியம் வர போறது இல்லை. ஏன்னா இது ரொம்ப வெல் செல்ஃப் சஃபிஷியண்டா இருக்க போகுது. பசங்களா, நம்ம சீரீஸ் மட்டும் புதுசு இல்லை, இதுல இருக்கக்கூடிய சர்ப்ரைசஸ் எல்லாமே புதுசு தான். ஏன்னா இந்த செஷன்ல நீங்க படிக்க மட்டும் போறது இல்லை பசங்களா, படிச்சது எவ்வளவு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் அனலைஸ் பண்ண போறீங்க. நீங்க எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க போறீங்க. லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் சர்ப்ரைசஸ் இருக்கு. லெட்ஸ் ஸ்டார்ட் தி செஷன். அதுக்கு முன்னாடி வெறும் நம்மளோட சீரீஸ்ல மட்டும் சர்ப்ரைசஸ் கிடையாது, உங்களோட கோர்சஸ்லயுமே நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கு. ஆமா பசங்களா, நீங்களே பாத்தீங்கன்னா நம்ம ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச்ல 15% வந்து உங்களுக்கு ஆஃபர் கொடுக்க போறாங்க, கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணி நீங்க ஃபாஸ்ட் ட்ராக்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளோட தளபதி பேட்ச்லயுமே வந்து உங்களுக்கு ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு, 30% ஆஃபர் போயிட்டு இருக்கு. அண்ட் அதே மாதிரி நம்மளோட வெற்றி பேட்ச்லயுமே வந்து எகெயின் 30% ஆஃபர் போயிட்டு இருக்கு பசங்களா. ஸோ இட் இஸ் அ ரைட் டைம். நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணணும் நீட்டுக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா திஸ் வில் பி யோர் பர்ஃபெக்ட் சாய்ஸ். ஓகே, இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க பசங்களா. இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட எல்லா குவரிஸும் கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க கிளியர் ஆனதுக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷான மைண்ட் செட்ல மேக் அ ரைட் டெசிஷன். ஸோ நான் இந்த யூனிட்ல நம்ம போர்டு எக்ஸாம்ஸ்க்கு எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 டாபிக் தான் பசங்களா. உங்களோட எனர்ஜி பேண்ட் தியரி தெரிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் இன்ட்ரின்சிக் அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ் பற்றி, பிஎன் ஜங்ஷன், செமிகண்டக்டர் டயோட்ஸ், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஆஃப் ஜங்ஷன் டைப்ஸ். ஸோ இந்த 3த்தையுமே நீங்கள் இந்த 5 டாபிக்குமே நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு ஃபால் இன் பார்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு டாப்பிக்காக நான் சொல்லி தரப்போகிறேன் பசங்களா. 30 to 40 minutes will be more than enough. ஸோ கவனமாக கவனிங்க. இதுக்கப்புறம் இந்த டாப்பிக்கு இன்னொரு லெக்சர் நீங்கள் பார்க்கணுங்கிற அவசியம் இருக்காது. ஸ்டார்ட் பண்ணலாம் பசங்களா. பொதுவாக நம்ம மெட்டீரியல்ஸை நிறைய விதமாக பிரிப்போம், கரெக்டாக? நம்ம பார்க்குற பார்வையை வச்சு, லைட் உள்ளே வர்றதை வச்சு, டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல், ஒபாக் மெட்டீரியல் அப்படிங்கிற மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் பிரிப்போம். அதே மாதிரி கண்டக்டிவிட்டி வச்சும் நம்ம சயின்ஸில் என்ன பண்ணுறோம் பசங்களா, எலக்ட்ரிக்கல் சயின்ஸில் 3 விதமான மெட்டீரியலாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து நம்மளோட கண்டக்டர், இன்னொன்று செமிகண்டக்டர், இன்னொன்று இன்சுலேட்டர் அப்படின்னு 3 விதமாக பிரிக்கிறோம். அப்போ கண்டக்டர் அப்படிங்கிறது என்ன பண்ணும், டக் டக் அப்படின்னு சொல்லி கண்டக்ட் பண்ணிகிட்டே இருக்கும் கரண்ட்டை, ரைட்? அதுவே இன்சுலேட்டர் அப்படின்னா நீ என்ன பண்ணாலும் நான் கண்டக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படியே கிரிப்பாக இருக்கிற ஒரு மெட்டீரியல். செமிகண்டக்டர் இவ்வளோ தூரம் வரைக்கும் நான் கண்டக்ட் பண்ண மாட்டேன், ஆனால் இதுக்கப்புறம் நான் கண்டக்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு க்ரைட்டீரியா வச்சு கண்டக்டராக மாறக்கூடிய ஒரு டிவைஸ். அப்போ இந்த 3 மெட்டீரியலும் ஏன் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எதனால இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதோட பேசிக் தியரி என்ன அப்படின்னு பார்க்குறப்ப உள்ளே வர்றது தான் நம்மளோட எனர்ஜி பேண்ட் தியரி. ஆமாம் பசங்களா, நம்ம எல்லா ஆட்டம்ஸ்லேயும் சரி நம்மளோட கம்ப்ளீட் தியரி எதை பேஸ் பண்ணி இருக்க போகுதுன்னா கண்டக்ஷன் பேண்ட் அண்ட் நம்மளோட வேலன்சி பேண்டை பொறுத்து இருக்கு. நார்மலாக ஒரு ஆட்டம் அப்படியே கூல் ஸ்டேட்டில் நார்மலாக அதோட ஸ்டேட்டில் அப்படியே ஜாலியாக இருக்கிறப்ப எல்லா ஆட்டம்ஸும், அதாவது நம்ம எல்லா எலக்ட்ரான்ஸும், நம்ம சொல்லுவோம் இல்லையா ஃப்ரீ வேலன்சி எலக்ட்ரான்ஸ், அது எல்லாமே ஜம்முன்னு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலன்சி பேண்டில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும். ஓகே, ஸோ வேலன்சி பேண்டில் உட்காந்து என்ன பண்ணும் பசங்களா, ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். எப்போ நம்ம அதுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்குறோமோ, எப்போ அதை நம்ம சீண்டி விடுறோமோ, அப்போ என்ன பண்ணும் பசங்களா, எலக்ட்ரான்ஸ் பயங்கரமாக டென்ஷன் ஆகி நீ உன் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லி பேலன்சி பேண்டில் சண்டையை போட்டுட்டு நேராக கண்டக்ஷன் பேண்டுக்கு ஜம்ப் ஆகும். அப்போ இந்த கண்டக்ஷன் பேண்டுக்கு ஜம்ப் ஆகிறது தான் நம்ம கண்டக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ நார்மலாக காமாக இருக்கிற ஒரு எலக்ட்ரானை இரிட்டேஷன் பண்ணி டென்ஷன் பண்ணி நம்ம நேராக எங்கே கொண்டு போகிறோம் பசங்களா, கண்டக்ஷன் பேண்டுக்கு எடுத்துகிட்டு போகிறப்ப தான் இதை நம்ம கண்டக்டர், இதை தான் நம்ம கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ ஜென்ரலாக இந்த எனர்ஜி பேண்டில் வந்து எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலன்சி பேண்ட் இருக்கும், நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கும், அண்ட் மேலே வந்து கண்டக்ஷன் பேண்ட் இருக்கும். இந்த கேப்பை தாண்டுற அளவுக்கு நம்ம எனர்ஜி கொடுத்தோம் அப்படின்னா தான் என்னாகும் பசங்களா, ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, இந்த தாண்டுற அளவுக்கு நம்ம எனர்ஜி கொடுக்கலனா எலக்ட்ரான் பாதி தூரம் போயிட்டு திரும்ப வந்துடும். ஓகே, ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய எனர்ஜி எப்படி இருக்கணும், கண்டக்ஷன் பேண்டை ரீச் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். அப்போ இந்த ரீச்சிங்கை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் பசங்களா, கண்டக்டிவிட்டி, கண்டக்டர், இது கண்டக்ட் பண்ணுதுப்பா அப்படின்லாம் சொல்லி சொல்கிறோம். ஓகே தானே? அப்போ இந்த தியரியை வச்சு எப்படி மெட்டல் எல்லாம் நம்ம வந்து எப்படி ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பிரிக்கிறாங்க, எப்படி மெட்டீரியல்ஸை பிரிக்கிறாங்கன்னு கேட்டால்
வெரி சிம்பிள், அந்த எனர்ஜி கேப்பை வச்சு தான். இந்த கேப் இஸ் கோயிங் டு பி ஆர் மெயின் ட்ரம்ப் கார்டு. ஓகேவா? இதை வச்சு தான் நம்ம பிரிக்க போகிறோம். நார்மலாக மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறத விட இதை கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா ரொம்ப நம்மளுக்கு பொருத்தமாக இருக்கும். ஓகே, கண்டக்டர்ஸ்னால் டக் டக்னு கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு பொருள். ஆமாம் தானே? ஏன் இது டக் 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 அப்படின்னு கண்டக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட வேலன்சி பேண்டும் நம்மளோட கண்டக்ஷன் பேண்டும் ஒன்னோட ஒன்று ஓவர்லேப் ஆகிருக்கும். ஓகே, ஓவர்லேப் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒன்னோட ஒன்று இப்படி இணைஞ்சிருக்கும். ஸோ வேலன்சி பேண்ட்ல இருக்க எலக்ட்ரான்ஸே எங்க இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு கண்டக்ஷன் பேண்ட்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால எலக்ட்ரான்ஸ் ஆர் ஆல்வேஸ் இன் கண்டக்ஷன் பேண்ட். அப்போ ஆல்வேஸ் இன் கண்டக்ஷன் பேண்ட் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு என்ன ஆகுது? ரொம்ப ஃபாஸ்டா வந்து நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னா அந்த கண்டக்ஷன் நடக்கிற மாதிரி தெரியுது. ஓகே, அப்ப ஒன்னோட ஒன்று ஓவர்லாப் ஆகி ஒன்னோட ஒன்று இப்படி படுத்திருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு? நம்மளோட ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க எனர்ஜி பேண்ட் ஆர் ஃபர்பிட்டன் கேப் நம்மளுக்கு ஜீரோவாக இருக்கு. ஓகே, ஒன்னோட ஒன்று இருக்கு. அப்ப நம்ம வேலன்சியில ஒரு எலக்ட்ரான் வச்சிருக்கோம்னு சொல்றதும் கண்டக்ஷன்ல ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னு சொல்றதும் ஒண்ணுதான். அதனால தான் இதை நம்ம என்னன்னு சொல்றோம் பசங்களா? கண்டக்டர். வெரி ஈஸி டு கண்டக்ட், ஈஸியா சார்ஜஸை பாஸ் பண்ணுது, கரண்ட் உருவாகுது, அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றோம். அப்ப நார்மலாக ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், கண்டக்டிவிட்டி குறையும். கரெக்ட், கரண்ட் வந்து நம்மளுக்கு குறையும். இதுதான் அதோட மெயின் க்ரைட்டீரியாவே. அண்ட் நம்ம சிம்பிளாக ஃபார்முலா சொல்லணும்னா I is equal to V/R. அப்போ டெம்பரேச்சர் அதிகமாக ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும், கரண்ட் கம்மியாகும் அப்படிங்கிற ஒரு மேஜர் க்ரைட்டீரியா இருக்கு. அண்ட் இந்த கண்டக்டர்ஸை நம்ம ஓமிக் கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஓமிக் கண்டக்டர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் பசங்களா? யாரெல்லாம் ஓம்ஸ் லாவை ஒபே பண்ணுறாங்களோ அவங்க தான் ஓமிக் கண்டக்டர் அப்படின்னு அர்த்தம். விச் மீன்ஸ் நம்ம வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் கிராஃப் பிளாட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி லீனியர் கிராஃப் கிடைக்கும். எப்போ? டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற வரைக்கும். ஓகே, ஸோ டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற வரைக்கும் நம்ம பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸும் கரண்ட்டும் ஒரே மாதிரி லீனியர்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஓகே, இதைத்தான் வந்து நம்ம ஓமிக் கண்டக்டர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நெக்ஸ்ட் எப்படி மேம் இருக்கும் அப்படின்னா நம்ம இன்சுலேட்டர். அப்போ நம்ம எவ்வளோதான் எனர்ஜி கொடுத்தாலும் வேலன்சியில் இருக்க ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணக்கூடாது? இட் ஷுட் நாட் ரீச் த கண்டக்ஷன் பேண்ட் அப்படின்னு அர்த்தம். அப்போ கவனிங்க பார்க்கலாம். அப்போ வேலன்சி பேண்டையும் கண்டக்ஷன் பேண்டையும் பயங்கர தூரமாக வச்சுருக்கோம். எவ்வளோ தூரம்? நம்ம 3 எலக்ட்ரான் வோல்ட்டை விட அதிகமாக கொடுத்தாலுமே நம்ம எலக்ட்ரான்னால ஜம்ப் பண்ணி கண்டக்ஷன் பேண்டுக்கு போக முடியாது. அப்போ சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம எனர்ஜி பேண்ட் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஹை வேல்யூவாக இருக்கும். ஓகே, ஹை வேல்யூவாக இருக்கிறனால எலக்ட்ரானை வேலன்சியிலிருந்து கண்டக்ஷனுக்கு நம்மளால கடத்த முடியாது. அப்போ கடத்த முடியலன்னா என்ன பண்ணாலும் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு அங்கே கண்டக்டிங் நடக்காது, கண்டக்ஷன் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் இந்த மாதிரி டைப் மெட்டீரியல்ஸை இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபைனலி நம்மளோட செமிகண்டக்டர் ஹீரோ ஆஃப் த டே. செமிகண்டக்டர்ஸ் எப்படி இருக்குன்னா அவ்வளோ இன்சுலேட்டர் மாதிரியும் இருக்காது, நம்ம கண்டக்டர் மாதிரியும் இருக்காது, ரெண்டுத்துக்கும் மீடியமாக இருக்கும். that means நம்மளோட ஃபர்பிட்டன் எனர்ஜி லெவல், நம்மளோட எனர்ஜி கேப் வந்து லெஸ் தென் 3 எலக்ட்ரான் வோல்ட்டாக இருக்கணும். அப்போ நார்மலாகவே எலக்ட்ரான் என்ன பண்ணாது? இங்கிருந்து இங்கே ஜம்ப் பண்ணி போகாது. ஆனால் நம்ம கொஞ்சமாக எனர்ஜி கொடுக்குறப்ப ஜம்ப் பண்ணி போகும். 3 எலக்ட்ரான் வோல்ட்டை விட கம்மியாக எனர்ஜி கொடுத்தாலும் அது ஜம்ப் பண்ணி கண்டக்ஷன் பேண்டுக்கு போகும். அப்போ திஸ் இஸ் மோர் லைக் எனக்கு கண்டக்ஷன் நடக்கணும்னா நான் என்ன பண்ணலாம் பசங்களா? 3 எலக்ட்ரான் வோல்ட்டை விட கொஞ்சம் கம்மியாக நான் கொடுக்கலாம். கண்டக்ஷன் நடக்கக்கூடாதுன்னா நான் ரொம்ப என்ன பண்ணலாம்? ரொம்ப கம்மியாக நான் கொடுத்து கண்டக்ஷன் நடக்காமையும் பார்த்துக்கலாம். புரியுதா பசங்களா? அப்போ இதைத்தான் நம்ம வந்து செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த செமிகண்டக்டர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ரைஸ் ஆக கண்டக்டிவிட்டி ரைஸ் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் வந்து குறையும், அப்போ கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இதை நம்ம நான் ஓமிக் கண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நான் ஓமிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நான் ஓமிக் மெட்டீரியல் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஓம்ஸ் லாவை ஒபே பண்ணாது. அப்போ இதோட VI கிராஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாரபோலிக் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற மாதிரி இருக்கும். புரியுதா பசங்களா? அப்போ இதுதான் செமிகண்டக்டர். ஸோ செமிகண்டக்டரோட எனர்ஜி கேப் எப்படி இருக்கும்? இன்சுலேட்டர் மாதிரி அதிகமாகவும் இருக்காது, கண்டக்டர் மாதிரி இல்லாமையும் இருக்காது. ஒரு டீசென்ட்டான லெவலில் இருக்கிறப்ப நம்ம டீசென்ட்டான இன்புட் கொடுக்குறப்ப நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ டீசென்ட்டான இன்புட் கொடுத்து இதை நம்ம கண்டக்டிங் லெவலுக்கு எடுத்துகிட்டு வர முடியும். ஓகே, ஆனால் மேம் நீங்கள் சொன்னதெல்லாம் சரி,
இந்த ஸ்டேட்மெண்ட் தான் மேம் என்னால் ஏற்றுக்கவே முடியல. டெம்பரேச்சர் அதிகமாகிறப்ப எப்படி மேம் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகும்? ஹவு கம் திஸ் இஸ் பாசிபிள் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு யூ பீப்புள் ஹாவ் டு விசிட் ஆர் நெக்ஸ்ட் டாபிக் விச் இஸ் இன்ட்ரின்சிக் அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ். ஓகே, ஸோ இன்ட்ரின்சிக் அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ் பற்றி பார்த்துடலாம். யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. செஷனை வந்து லைக் பண்ணிவிட்டு இந்த டாப்பிக்கில் நீங்கள் ஆல்ரெடி சூப்பர் ஸ்மார்ட்டாக இருக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, வித் அ ஹார்ட். ஓகே தானே பசங்களா? ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரின்சிக் அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். இன்ட்ரின்சிக் அப்படின்னு என்னன்னா ஒரு பியூர் செமிகண்டக்டர். இன்ட்ரின்சிக் அப்படிங்கிறது என்னது? பியூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர். எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் ஹால்மார்க் அக்மார்க் அப்படிங்கிற மாதிரி ஒரு செமிகண்டக்டர். ஓகே, மெயினாக செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னாவே நம்ம புக்கில் மென்ஷன் பண்ணுறது சிலிக்கன் அண்ட் ஜெர்மானியம் தான். ஓகே, சிலிக்கன் அண்ட் ஜெர்மானியம். சிலிக்கன் அப்படியே எடுத்து வச்சுக்கோ, ஜெர்மானியம் அப்படியே எடுத்து வச்சுக்கோ. எந்த ஒரு இம்பியூரிட்டிஸும் ஆட் பண்ண மாட்டோம். பட் ஈவன் நம்ம கோல்டு, இப்போ 1 லட்சம் ரூபா விற்கிற நம்ம கோல்டு கூட கொஞ்சமாச்சும் இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணால் தான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் இங்கே நம்ம எந்த ஒரு இம்பியூரிட்டிஸும் ஆட் பண்ணுறதில்ல. இந்த இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணாதனால ஏன் இதில் என்ன பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா த மெயின் ப்ராப்ளம் கம்ஸ் ஹியர். ஸோ எப்போ நான் இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணாமல் போகிறனோ அப்போ நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னா நம்ம இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு NI. NIனா நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இன் அ கான்சன்ட்ரேஷன் இன் அ வால்யூம். ஓகே, ஒரு பர்டிகுலர் டென்சிட்டியில் ஒரு பர்டிகுலர் வால்யூமில் எவ்வளவு சார்ஜ் கேரியர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இது எப்படி இருக்குன்னா ரொம்ப நார்மலாக ரொம்ப வந்து என்ன சொல்கிறது ஜென்ரலான ஒரு வேல்யூவாக இருக்கும். மேம் அது கரெக்டு தானே, அதனால என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் பசங்களா தட் இஸ் அ வெரி பிக் ப்ராப்ளம். ஏன் மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிகாஸ் நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா இருக்குது V டிவைடட் பை R. ஸோ எப்போ எல்லாம் R இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ V குறையணும் அப்படிங்கிறது தான் நம்ம லாஜிக். ஆனால் செமிகண்டக்டர்ஸ் இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணுறதே கிடையாது. அப்போ இதுக்கு பதிலாக இங்கே வேறு என்ன லாஜிக் மேம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் இந்த லாஜிக் தான் யூஸ் பண்ணுறாங்க which is I is equal to NAV. நம்மளோட ட்ரிஃப்ட் வெலாசிட்டி கான்செப்டை யூஸ் பண்ணுறாங்க. இந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டியில் பார்த்தீங்கன்னா I is equal to N. N அப்படின்னா என்னது? நம்பர் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ். அப்போ I is directly proportional to N. அப்போ எந்த அளவுக்கு சார்ஜ் கேரியர்ஸ் வந்து அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு கரண்ட் அங்கே அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த லா வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகாமல் இதை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்பர் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸை ரொம்பவே அதிகமாக நம்ம என்ன பண்ணணும்? இன்க்ரீஸ் பண்ணணும். கரெக்டா? ஸோ நார்மல் லெவலில் இருக்கிறத விட அக்கச்சக்கமான லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப தான் இதனால வரக்கூடிய பிரச்சனையை நம்மளால தவிர்க்க முடியும். ஏன்னா இதனால ஒரு 1% நம்மளுக்கு வந்து குறையுது அப்படின்னா இதை நான் அதிகம் பண்ணுறப்ப எனக்கு இந்த 1% லாஸை நான் டேலி பண்ணிட முடியும். அப்போ நம்ம செமிகண்டக்டர்ஸ் என்ன பண்ணாது? இந்த ஓம்ஸ்ல அப்படி நடக்காமல் இந்த ப்ரொபோர்ஷனல் அப்படி நடக்க ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ அதனால தான் நம்ம இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரை யூஸ் பண்ணுறதில்ல. பிகாஸ் இங்கே இந்த மாதிரி சார்ஜை நம்மளால இன்க்ரீஸ் பண்ணவே முடியாது. எல்லாமே எக்ஸாக்டாக நேச்சுரல் மாதிரி அப்படியே இருக்கும். இவ்வளோதான் பாசிட்டிவ் இவ்வளோதான் நெகட்டிவ்னு இருக்கும். ஓகே, நம்ம கண்டக்டர்ஸ் அப்படின்னு பேசுகிறப்ப கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு படிக்கிறோம். ஆனால் செமிகண்டக்டரில் பேசுகிறப்ப கரண்ட்டை உருவாக்குறது எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி மேம் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் வெரி சிம்பிள் பசங்களா. லெட் அஸ் ஸ்டடி தட். சி, இப்போ நான் எனர்ஜி கொடுக்குறேன். எனர்ஜி கொடுக்குறப்ப என்ன ஆகும்? இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் நேராக கண்டக்ஷன் பேண்டுக்கு போகுமா? அப்போ இங்கே எலக்ட்ரான்ஸ் வந்துடும். இந்த இடத்துல ஒரு காலி இடம், ஒரு வெற்றிடம் உருவாகும். ரைட், ஒரு வேக்கன்சி கிரியேட் ஆகும். அதே மாதிரி இங்கே இருக்க இன்னொரு எலக்ட்ரான் வந்து நம்மளுக்கு மேலே போகுது. கரெக்டா? அப்போ இங்கே வந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு போனதுக்கப்புறம் இங்கே என்ன ஆகுது? நம்மளுக்கு இன்னொரு வெற்றிடம் காலி இடம் உருவாகுது. ரைட், அப்போ இதைத்தான் நம்ம ஹோல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். விச் மீன்ஸ் இன்னொரு எலக்ட்ரான் வந்து அதில் ஃபிட் ஆகிக்க முடியும். இன்னொரு எலக்ட்ரான் வந்து என்ன பண்ண முடியும்? அதில் உட்காந்துக்க முடியும். காலி இடம் வெற்றிடம், அதனால அது ஹோல்ஸ் அப்படிங்கிறோம். அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் இந்த பக்கம் மூவ் ஆக ஹோல்ஸ் கீழே மூவ் ஆகிக்கிட்டே போகும். எப்படி மேம்? ஏன்னா இங்கே காலி இடம் இருக்கா, அப்போ இங்கே இருக்க எலக்ட்ரான் என்ன பண்ணும்? இங்கே வந்து ஃபிக்ஸ் ஆகும். இங்கே இன்னொரு காலி இடம் இருக்கா, இது இங்கே குதிச்சிரும்.
இது இங்க குதிக்கும், இது இங்க குதிக்கும். அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு படிக்கட்டா ஏறி ஏறி தான் ஜம்ப் பண்ணி கண்டக்ஷன் பேண்டுக்கு போகுமே தவிர நம்ம சூப்பர்மேன் மாதிரி வண்டர் உமன் மாதிரி அப்படியே டக்குன்னு எடுத்தோடனே பறந்து போகாது. ஒவ்வொரு லேயரா இப்படி கடந்து கடந்து தான் வந்து என்ன பண்ணும், கண்டக்ஷன் லெவலுக்கு போகும். அதனாலதான் இங்க நம்மளுக்கு எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல் ரீகாம்பினேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா கரண்ட் உருவாகிறதுக்கு காரணம் என்ன, எலக்ட்ரான்ஸ் இங்க ஜம்ப் ஆயிட்டு இங்க இருக்க எலக்ட்ரான்ஸ் மறுபடியும் இங்க வரனால அதுக்கப்புறம் தான் இங்க போகுது. அப்ப எலக்ட்ரானும் நம்மளோட ஹோல்ஸும் ஒன்று சேர்றனால ரீகாம்பினேஷனால தான் இங்க நம்மளுக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. புரியுதா பசங்களா? அதனால தான் இங்க என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, they have given IE plus IH அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் வாட் யுவர் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். அப்போ இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னால ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, ரைட்? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் தேடுவோம், ரைட்? ஏன்னா நம்ம இப்போ செஷன் கவனிக்கிறோம், இந்த செஷன்ல இருக்கிறது நம்ம படிச்சிருக்கோமா, புரிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு ஒரே ஒரு ஆல்டர்னேட்டிவ் என்னது, டெஸ்ட் எழுதுறது. கரெக்டா? டெஸ்ட் எழுதுறது, நோட்ஸ் வச்சுட்டு திரும்பவும் ரிவைஸ் பண்றது, இதெல்லாம் தான் உங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ். அப்போ அந்த ஆல்டர்னேட்டிவை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் பசங்களா. எஸ், மறந்துடாதீங்க. ஸோ யூ பீப்புள், நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு ஃப்ரீ கூகுள் ஃபார்ம் வந்து அட்டாச் ஆகிருக்கு. டக்குன்னு போங்க, நீங்கள் உங்கள் கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணி உங்களோட டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த நோட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் பசங்களா. இது யாரெல்லாம் இந்த டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஒரு போனஸ் செஷன் காத்துக்கிட்டு இருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஏன்னா இந்த 60 days உங்களோட போர்ட்ஸோட தலையெழுத்தையே மாற்றிடும். ஓகே, மறந்துடாதீங்க பசங்களா. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, டக்குன்னு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபில் பண்ணிடுங்க. எஸ், அப்போ ஃபைனலி நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, செமிகண்டக்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு 0 கெல்வின், ஓகேவா, அப்சல்யூட் 0ல எந்த ஒரு பயங்கரமான ஒரு இன்சுலேட்டராக பிஹேவ் பண்ணும். ஓகே, அதுவே கொஞ்சம் அதை விட டெம்பரேச்சர் அதிகம் பண்ணுறப்ப என்ன ஆகும் பசங்களா, அந்த ஃபர்பிட்டன் கேப்பை தாண்டி எலக்ட்ரான்ஸ் மேலே போய் ஹோல்ஸ் கீழே வந்து உங்களுக்கு அந்த இடத்துல கண்டக்ஷன் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம கோவேலண்ட் பாண்ட் பிரேக் ஆகி நம்மளுக்கு என்ன ஆக ஆரம்பிக்கும் பசங்களா, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து மெயின் ரீசன். அண்ட் ஏன் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனாலும் கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது செமிகண்டக்டர்லன்னு கேட்டால் அதுக்கு இதுதான் ரீசன். ஓகே, மறந்துடாதீங்க. அண்ட் now again I am saying பசங்களா, யாரெல்லாம் இன்னும் வந்து கூகுள் ஃபார்மை ஃபில்அப் பண்ணலையோ டக்குன்னு இந்த செஷன் முடியறதுக்குள்ளார கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணி முடிச்சுட்டு டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிடுங்க பசங்களா. டெஸ்ட் செஷன் முடிச்சதுக்கு அப்புறம் அட்டென்ட் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, அப்பதான் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ நோட்ஸ் மெட்டீரியல் அவங்களுக்கு தான் கிடைக்கும். அண்ட் எல்லா இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் உங்களுக்கு கிடைக்கும் பசங்களா. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கு, யூஸ் பண்ணிக்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் செஷனை லைக் பண்ணிடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு இதில் எந்த டாபிக் பயங்கரமாக பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன அவசியமாக இருக்குது, என்ன கட்டாயமாக இருக்குது, நம்பர் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸை நான் அதிகம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். அப்போ தான் எனக்கு வந்து என்ன பண்ண முடியும், டெம்பரேச்சர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆனாலும் எனக்கு வந்து கரண்ட் எப்பவும் போல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், எனக்கு குறையாது அப்படிங்கிற கட்டாயம். அப்போ நான் எப்படி வந்து நம்பர் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை டோப்பிங். ஓகே, அப்போ பியூராக இருக்கிற ஒரு செமிகண்டக்டரில் கூட நான் ஒரு இம்பியூரிட்டியை ஆட் பண்ணி நான் என்ன பண்ணுவேன் பசங்களா, எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டராக மாற்றுவேன். அப்போ எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டராக மாற்றுறப்ப எனக்கு என் சார்ஜ் கேரியர்ஸ் வந்து அதிகமாகும். அப்போ அதிகமாகிறப்ப ஓம்ஸ் லா செல்லுபடியாகாமல் போய் கரண்ட் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, அப்போ எப்படி மேம் நான் என்ன மாதிரி இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணணும், டோப்பிங் அப்படின்னா ஆடிங் இம்பியூரிட்டிஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ பாருங்க, ஸோ நம்ம கிட்ட 2 விதமான இம்பியூரிட்டிஸ் நம்மளால ஆட் பண்ண முடியும். ஒன்று N டைப், இன்னொன்று P டைப். ஏன்னா நம்மளுக்கு கரண்ட் உருவாகிறதுக்கு பாசிட்டிவும் ஹோல்ஸும் தேவை, நெகட்டிவான எலக்ட்ரான்ஸும் தேவை, ரைட்? அப்போ ஹோல்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரியும் நம்ம கிரியேட் பண்ணணும், எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரியும் கிரியேட் பண்ணணும். அண்ட் N டைப் அப்படிங்கிறது எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கிறது, P டைப் அப்படிங்கிறது ஹோல்ஸ் அதிகமாக இருக்கிறது. ஓகே, P டைப்னா ஹோல்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாகணும், அதாவது நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் வந்து என்ன பண்ணணும் பசங்களா, நம்மளுக்கு பயங்கரமாக அதிகமாகணும். ஓகே, எலக்ட்ரான்ஸை விட ஹோல்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறது தான் வந்து நம்மளோட P டைப். அப்போ P டைப்புக்கு என்ன ஆகணும் அப்படின்னு பாருங்க, P டைப்புக்கு நிறைய ஹோல்ஸ் உருவாகணும். அப்போ நான் என்ன பண்ண போறேன், P ஃபார் ட்ரிப்,
ஓகேவா? அப்போ ட்ரிப் அப்படின்னா ட்ரைவேலண்ட். ஸோ ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டிஸை நான் ஆட் பண்ண போகிறேன். அப்போ ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டி ஆட் பண்ணுனா எனக்கு கோவேலண்ட் பாண்டில் 1 2 3 மட்டும்தான் இருக்குமே தவிர 3 எலக்ட்ரான் மட்டுமே இருக்குமே தவிர ஒரு இடம் எனக்கு எப்படி கிரியேட் ஆகிருக்கும் பசங்களா? ஹோல்ஸ் ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். ஓகேவா? ஒரு வெற்றிடம் உருவாயிருக்கும் நம்ம பாண்டில். அப்போ இந்த வெற்றிடத்தை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இங்கே பாருங்க. ஸோ பி டைப் இங்கே இருக்குது பாருங்க, பார்க்கலாம். அப்போ நான் வந்து ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணுறப்ப என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹோல் ஒன்று, இங்கே ஒரு இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்கணும். அப்போ தான் கோவேலண்ட் பாண்ட் ஃபில் ஆகும். ஆனால் 3 எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்கும், இன்னொரு எலக்ட்ரான் இருக்காது. ஒரு ஹோல் ஒன்று கிரியேட் ஆகும். இந்த ஹோலை தான் நம்ம அக்செப்டார் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? NA அப்படின்னு சொல்கிறோம். அப்போ NA அதிகமாக நம்மளுக்கே தெரியாமல் நம்மளோட நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் உள்ளுக்குள்ளார அதிகமாயிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ அதிகமாயிட்டே இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக I இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு N அப்படிங்கிறப்ப என்ன ஆகிடும்? நம்மளுக்கு டெம்பரேச்சர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லாமல் மாறிடும். அப்போ இந்த பி டைப் செமிகண்டக்டரில் உங்களுக்கு யார் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி டைப் செமிகண்டக்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டிஸை நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகே, யூ பீப்புள் ஹாவ் டு ஆட் ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டிஸ் லைக் போரான், அலுமினியம், கேலியம். ஓகேவா? இது எல்லாத்தையுமே நீங்கள் இண்டியம், இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணலாம். அண்ட் இங்கே மெஜாரிட்டி கேரியர்ஸ் வந்து ஹோல்ஸாக இருக்கும், மைனாரிட்டி கேரியர்ஸ் வந்து நம்மளுக்கு என்னவாக இருக்கும் பசங்களா? எலக்ட்ரான்ஸாக இருக்கும். ஓகே, எலக்ட்ரான்ஸாக இருக்கும், மறந்துடாதீங்க. ஸோ இங்கே அக்செப்டார்ஸ் அதிகமாக இருக்கும். இங்கே யார் அதிகமாக இருப்பாங்க பசங்களா? அக்செப்டார்ஸ் வில் பி வெரி வெரி ஹையர். ஓகே, இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்க. we people are going to do for n type semiconductor. n type semiconductor எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா n for நெகட்டிவ். அப்போ நம்ம எலக்ட்ரான்ஸை அதிகம் பண்ணணும். அப்போ n for பென் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ பென் தானே, பென் சாஃப்டாக இருப்பா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இங்கே ஆட் பண்ண போகிறது பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டியா. ஓகே, நம்ம இங்கே என்ன ஆட் பண்ண போகிறோம் பசங்களா? பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டி. அப்போ நம்ம சிலிக்கன் எடுத்துக்கிட்டோம், இல்லை ஜெர்மானியம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்கும். அப்போ அது கூட நான் வந்து இஃப் ஐம் ஆடிங் சம் அதர் திங், அர்சனிக் அந்த மாதிரி நான் வந்து என்ன பண்ணுறேன், பாஸ்பரஸ், அந்த மாதிரி நான் ஏதாச்சும் ஒரு பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டியை ஆட் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஒரு எலக்ட்ரான் வந்துடும், இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரான் கோவேலண்ட் பாண்டில் இல்லாமல் தனியாக இருக்கும். அப்போ இதைத்தான் நம்ம டோனார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, டோனார்ஸ் எலக்ட்ரான் போய் ஹோல்ஸில் ஃபிட் ஆகிக்க முடியும், அதனால தான் ஹோல்ஸ் வந்து அக்செப்டார்ஸ், இது டோனார்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் டோனார் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு நம்மளோட நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு டோனார்ஸ் அதிகமாகுதோ அப்போ அந்த அளவுக்கு நம்பர் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ் அதிகமாகி கரண்ட் அதிகமாக ஆரம்பிக்கும், irrespective of your temperature. ஓகே, அதனால தான் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் ஆல் த டயோட்ஸ் அண்ட் ஆல் த செமிகண்டக்டர்ஸ். இன்ட்ரின்சிக் நம்ம போகிறதே கிடையாது. புரியுதா பசங்களா? ஐ ஹோப் இதெல்லாம் கிளியராக இருக்குது. பட் இங்கே நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் டைப் செமிகண்டக்டரில் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ், ஹோல்ஸ் அப்படிங்கிறது மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ். ஸோ எலக்ட்ரான்ஸ், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வில் பி கிரேட்டர் தேன் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் அப்படின்னு இருக்கும். அண்ட் நம்மளோட பென்டாவேலண்ட்டோ இல்லை நம்மளோட என் டைப் செமிகண்டக்டர்ஸோ இது ரெண்டுத்துக்குமே நெட் சார்ஜ் எப்போவுமே ஈக்குவல் டு 0, which is Q net will be equal to 0. ஓகே, ஸோ Q net எப்போவுமே எப்படி இருக்கும் பசங்களா? the net charge will be equal to 0. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இது இருக்கும். ஓகே தானே பசங்களா? ஏன்னா எலக்ட்ரான்ஸ் மேலே போக போக அதுக்கான வெற்றிடம் ஹோல்ஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ ரெண்டுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கிறப்ப என்ன ஆகிடும்? நம்மளுக்கு நெட் சார்ஜ் அப்படிங்கிறது 0வாகத்தான் இருக்கும். ஓகே, அப்போ இதுதான் நம்மளோட எக்ஸ்ட்ரின்சிக் அண்ட் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ். ஐ ஹோப் இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ செகண்ட் டாப்பிக்கும் முடிச்சாச்சு. இப்போ we people will be moving for your third topic, which is your PN junction diode. அண்ட் PN junction diode போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணலையோ ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் லிங்க் இருக்குது, இல்லை இந்த QR கோடை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எக்ஸ்ட்ரின்சிக் அண்ட் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் PN junction diode. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்விட்ச் பசங்களா. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா ஸ்விட்சுக்குமே இதுதான் பேரண்ட் டிவைஸ், இதுதான் மதர் டிவைஸ் மாதிரி. ஓகே, ஸோ PN junction diode அப்படிங்கிறது ஸ்விட்ச் மாதிரி ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு டிவைஸ்.
ஓகே, ஸ்விட்ச் மாதிரி ஆக்ட் ஆகக்கூடிய டிவைஸ். இது 2 டெர்மினல் டிவைஸ். இதுக்கு வந்து ரெண்டே 2 டெர்மினல் மட்டும்தான் இருக்கும். அப்புறம் 1 ஜங்ஷன் டிவைஸ். ஓகேவா, ஒரே ஒரு ஜங்ஷன்னா என்னது, எல்லாமே வந்து மீட் ஆகிற இடம். அது ஒன்னே ஒன்று தான் இந்த டிவைஸில் இருக்கும். ஓகே, இதை பிளாக்ல ரெப்ரசென்ட் பண்ணோம்னா இது PN, இந்த மாதிரி 2 டெர்மினல்ஸ் வச்சுருப்போம். இதுவே சிம்பிளில் ரெப்ரசென்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணியிருப்போம். இது பாசிட்டிவ் நெகட்டிவ், இது ஆனோட் கேத்தோட் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருப்போம். புரியுதா பசங்களா? அப்போ இதை எப்படி உருவாகுது, இதை எப்படி நம்ம வந்து ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்தது பார்ப்போம். ஸோ PN ஜங்ஷன் டயோட். PN ஜங்ஷன் டயோட் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, P டைப்பும் N டைப்பும் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். கரெக்டா? P டைப்பும் N டைப்பும் எப்படி உருவாச்சுன்னு படிச்சிட்டோம். ஸோ இப்போ நான் ஒரு P டைப் செமிகண்டக்டர் எடுத்துக்கிறேன், இன்னொன்று N டைப் செமிகண்டக்டர் எடுத்துக்கிறேன். இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறேன், ஒன்னோட ஒன்று மெர்ஜ் பண்ணுறேன். அப்போ மெர்ஜ் பண்ணுறப்ப என்ன ஆகும், இதோட பவுண்டரிஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்று நம்மளுக்கு வந்து மிக்ஸ் ஆகுமா? அப்போ மிக்ஸ் ஆகிறப்ப என்ன ஆகும்னா, P டைப் இது N டைப், ரைட்? ஸோ மிக்ஸ் ஆகிறப்ப என்ன ஆகிடும், இங்கே வந்து இருக்கக்கூடிய மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் ஹோல்ஸ், இங்கே இருக்கக்கூடிய மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் எலக்ட்ரான், இங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் எலக்ட்ரான், இங்கே மைனாரிட்டி ஹோல்ஸ், ரைட்? இது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரான்ஸ் இங்கிருந்து இந்த பக்கம் மூவ் பண்ணுறதுக்கு ஆசைப்படும். ஸோ எலக்ட்ரான் எல்லாமே P டைப்பை நோக்கி வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஹோல்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் பசங்களா, N டைப்பை நோக்கி போகிறதுக்கு ஆரம்பிக்கும். அப்போ வாட் ஹேப்பன்ஸ், இந்த மாதிரி மாறி மாறி ட்ராவல் பண்ணிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். அப்போ ட்ராவல் பண்ணுறப்ப ஒரு பர்டிகுலர் இடத்துல என்ன ஆயிடும்னா லாக் ஆகிடும். ஓகே, ஒரு ஜங்ஷன் மாதிரி கிரியேட் ஆகி அப்படியே லாக் ஆகிடும். அந்த ஜங்ஷனை விட்டு வெளியவும் போக முடியாது, அந்த ஜங்ஷனுக்குள்ளாரையே தான் இருக்கிற மாதிரி ஆகிடும். இந்த ஜங்ஷனை தான் நம்ம டிப்ளீஷன் ரீஜியன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். என்ன சொல்கிறோம் பசங்களா, டிப்ளீஷன் ரீஜியன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, திஸ் இஸ் யுவர் டிப்ளீஷன் ரீஜியன் ஆர் உங்களோட பேரியர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா, பொட்டென்ஷியல் பேரியர் அப்படின்னு என்ன வேணாலும் இதை நம்ம சொல்லலாம். ஸோ இந்த டிப்ளீஷன் ரீஜியனில் இருக்கிறது எல்லாமே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் இம்மொபைல் அயான்ஸ். இது என்ன பண்ணும், இதுக்கு மேலே நகரவே முடியாது, நல்லா வந்து அந்த இடத்துல லாக் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஒரு ஜங்ஷன் சொல்கிறோம்ல, அந்த ஒரு ஜங்ஷன் தான் இங்கே இருக்குது. திஸ் இஸ் தட் ஒன் ஜங்ஷன். ஓகே, புரியுதா பசங்களா? இதுதான் உங்களோட டிப்ளீஷன் ரீஜன். அப்போ நம்ம PN ஜங்ஷன் டயோட்ல 2 கரண்ட் வந்து நம்மளுக்கு உருவாகும். எத்தனை கரண்ட் உருவாகும் பசங்களா? 2 கரண்ட் உருவாகும். ஒரு கரண்ட் வந்து மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ்னால உருவாகும், இன்னொன்று மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ்னால உருவாகும். ஸோ மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ்னால உருவாகிற கரண்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, we will be calling it as diffusion current அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், டிஃப்யூஷன் கரண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ஐடி அப்படின்னு எழுதுவோம். ஓகே, மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ்னால உருவாகிற கரண்ட்டை ட்ரிஃப்ட் கரண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம் பசங்களா, நம்ம we will be calling it as drift current அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுவும் ஐடி தான். ஓகேவா, இதை நீங்கள் வந்து ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க, மெஜாரிட்டி அண்ட் நம்மளோட மைனாரிட்டி கரண்ட். அப்போ இந்த டிப்ளீஷன் ரீஜியன் எவ்வளோ பெருசு மேம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட டிப்ளீஷன் ரீஜன் இருக்கு இல்லையா, ஸோ வித் ஆஃப் டிப்ளீஷன் ரீஜன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, அதை யார் டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டோப்பிங்கை பொறுத்து இருக்கும். ஓகே, அப்போ டோப்பிங் அதிகமாச்சு அப்படின்னா டிப்ளீஷன் வித் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, இது ரொம்ப பெருசாக இருக்கும். அதுவே நம்ம டோப்பிங் கம்மியாக பண்ணியிருந்தோம் அப்படின்னா டிப்ளீஷன் இது கம்மியாக இருந்திருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த டிப்ளீஷன் ரீஜன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டிப்ளீஷன் ரீஜனுக்குன்னு என்ன இருக்கும் பசங்களா, இந்த டிப்ளீஷன் ரீஜனுக்குன்னு ஒரு பொட்டென்ஷியல் இருக்கும். கரெக்டா? ஸோ இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். அப்போ இங்கே இப்படி இருந்திருக்கும். ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா இதுதான் உங்கள் பேட்டரியாக இருந்திருக்கும். ஆமாம் தானடா, இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ் அப்படின்னு இருந்திருக்கும். அப்போ இதுக்குன்னு ஒரு வோல்டேஜ் இருந்திருக்குமா, இந்த வோல்டேஜை தான் பேரியர் பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். என்ன சொல்கிறோம் நம்ம, பேரியர் பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். புரியுதா? திஸ் வில் பி யோர் பேரியர் பொட்டென்ஷியல். அப்போ பேரியர் பொட்டென்ஷியல் வோல்டேஜை ஐ கேன் ரைட் இட் லைக் E into R. R அப்படிங்கிறது டிப்ளீஷன் ரீஜியனோட வித்து, E அப்படிங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கிருந்து எங்கே இருக்கும், இங்கிருந்து இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் நம்ம டிப்ளீஷன் ரீஜனில். ஓகே, ஸோ டிப்ளீஷன் ரீஜனில் வந்து டெம்பரேச்சரும் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ டிப்ளீஷன் ரீஜனில் டெம்பரேச்சர் ஆல்சோ என்னது பசங்களா, டெம்பரேச்சரும் டிப்ளீஷன் ரீஜனுக்கு ரொம்ப முக்கியம். ஓகேவா, டெம்பரேச்சரும் டிப்ளீஷன் ரீஜனுக்கு டிபெண்டன்சியாகத்தான் இருக்கும். புரியுதா பசங்களா? அப்போ இந்த டிப்ளீஷன் ரீஜனை வச்சு தான்
நம்ம இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபார்வர்ட் பயாஸ் ரிவர்ஸ் பயாஸ் அப்படிங்கிற ரெண்டு இம்பார்ட்டன்டான பயாஸை படிக்க போறோம். ஓகே, ஸோ ஃபார்வர்ட் பயாஸ் ரிவர்ஸ் பயாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரெண்டு டெர்மினல் இருக்கு இல்லையா, ஆனோட் அண்ட் கேத்தோட், அதை கரெக்டாக கனெக்ட் பண்ணுறது, மாற்றி கனெக்ட் பண்ணுறது. ஓகேவா, ஸோ நம்ம அதை எழுதியே பார்த்துடலாம் பசங்களா, அப்போ தான் இட் வில் பி ஈஸி. ஃபார்வர்ட் பயாஸ் அண்ட் ரிவர்ஸ் பயாஸ். ஓகே, ஸோ ஃபார்வர்ட் பயாஸ் அண்ட் ரிவர்ஸ் பயாஸ். ஃபைன் பசங்களா, ஸோ லெட் அஸ் கெட் ஸ்டார்டட். இது நம்மளோட பிஎன் ஜங்ஷன் டயோட். ஓகேவா, இது வந்து நம்ம பாசிட்டிவ், இது வந்து ஆனோட், இது வந்து நம்மளோட கேத்தோட்னு வச்சுக்கோங்க. இது பி டைப், இது என் டைப். ஓகே, நடுவில் இங்கே டிப்ளீஷன் ரீஜியன் இருக்கு. ஓகே, இங்கே டிப்ளீஷன் ரீஜியன் இருக்கு. அதே மாதிரி இது என்னது பசங்களா, காப்பி இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதில் நம்ம என்னென்ன ஆல்ரெடி மார்க் பண்ணி வைக்கணும், இதில் என்ன மார்க் பண்ணி வைக்கணும்னா, நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் இருக்கும், ரைட். நமக்கு இதோட பொட்டென்ஷியல் இந்த மாதிரி இருக்கும், ஏன்னா இங்கே ஹோல்ஸ், இங்கே எலக்ட்ரான்ஸ் இருந்திருக்கும். கரெக்டாக, இதுதான் நம்மளோட ஃபார்முலா. அதே தான் இங்கேயும் இருந்திருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த இடத்துல, இங்கே வந்து நம்மளோட பேரியர் பொட்டென்ஷியல் வோல்டேஜ் இப்படி கனெக்ட் ஆகிருக்கும், இங்கே எலக்ட்ரான், இங்கே ஹோல்ஸ், இந்த மாதிரி நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன் இருந்திருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆனோட் அண்ட் கேத்தோடுக்கு நான் எப்படி இன்புட் கொடுக்குறேன்னு பாருங்கள். நான் ஆனோட பாசிட்டிவ் டெர்மினல்லையும் கேத்தோட நெகட்டிவ் டெர்மினல்லையும் நான் கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா, இதுதான் நம்மளோட பாசிட்டிவ் பயாசிங் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இதுதான் நம்மளோட பாசிட்டிவ் பயாசிங். அப்போ இந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் ஆகும், இந்த இடத்துல ஹோல்ஸ் ஃபில் ஆகும், இந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி உருவாயிருக்கும் பசங்களா, எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த மாதிரி உருவாயிருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி உருவாயிருக்கும். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஆனோடுக்கு பாசிட்டிவும் கேத்தோடுக்கு நெகட்டிவும் கொடுக்கறதுக்கு பேர் தான் ஃபார்வர்ட் பயாஸ். அப்போ இந்த மாதிரி நடக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி இங்கே யார் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ், ஆல்ரெடி இங்கே மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் வந்து நம்மளோட ஹோல்ஸ். அப்போ ஹோல்ஸ் என்ன பண்ணுன்னா, இங்கேயும் ஹோல்ஸு இங்கேயும் ஹோல்ஸ் அப்படின்னா ரிப்பல் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ ரிப்பல் பண்ணுறப்ப ஹோல்ஸ் எல்லாம் இந்த பேரியர் கிட்ட வந்துடும். அதே மாதிரி எலக்ட்ரானும் இங்கே பேரியர் கிட்ட வந்து அப்படியே ப்ரெஷர் பண்ணும் நம்ம பேரியரை. அப்போ இங்கே வோல்டேஜை நான் அதிகம் பண்ண அங்கே பேரியருக்கு கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் அதிகமாகிட்டே போகும். அப்போ பேரியர் என்ன ஆகிடும், ஒரு பர்டிகுலர் வோல்டேஜ் நம்ம கொடுக்குறப்ப பேரியர் துண்டாக உடஞ்சிரும். அப்போ பேரியர் உடஞ்சிருச்சு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இந்த பக்கமும், இங்கே இருக்கக்கூடிய ஹோல்ஸ் எல்லாம் இந்த பக்கமும் நம்மளுக்கு ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும். கரெக்டாக, ஸோ மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும், மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் நம்மளுக்கு ஃப்ளோவாக ஆரம்பிக்கும். ரைட், அப்போ மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸில் ஹோல்ஸ் இந்த பக்கம் இருக்குது. அப்போ ஹோல்ஸ் இங்கிருந்து என்ன பண்ணும், இங்கே ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இது நம்மளுக்கு டிஃப்யூஷன் கரண்ட்டை கொடுக்கும். ரைட், ஸோ மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் டிஃப்யூஷன் கரண்ட்டை கொடுக்கும். மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் என்ன பண்ணும், இப்படி மூவ் பண்ணும். இதுதான் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ். இது வந்து ட்ரிஃப்ட் கரண்ட். ஸோ ட்ரிஃப்ட் கரண்ட் வந்து நம்மளுக்கு எப்போவுமே டிஃப்யூஷன் கரண்ட்டுக்கு ஆப்போசிட்டாகத்தான் இருக்கும். ட்ரிஃப்ட் கரண்ட் ரொம்ப மினிமமாக இருக்கும், மில்லிலையோ மைக்ரோலையோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நாட் அ ப்ராப்ளம். புரியுதா பசங்களா? அப்போ இதுதான் உங்களோட ஃபார்வர்ட் பயாசிங்கோட பிரின்சிபல். அப்போ ஃபார்வர்ட் பயாசிங்கில் என்ன நடந்துருது உங்களுக்கு? ஸோ ஃபார்வர்ட் பயாசிங்கில் என்ன ஆகும், டிப்ளீஷன் ரீஜனுக்கு மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் என்ன பண்ணுது பசங்களா, charges moves towards நம்மளோட depletion region. ஓகேவா, depletion region பக்கம் மூவ் பண்ணிடுது. அடுத்தது பாருங்க, what happens, நம்மளோட எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் நம்ம பேரியர் பொட்டென்ஷியலை விட அதிகமாகிறப்ப நம்ம depletion region வந்து என்ன ஆகுது, vanish, break down ஆகுது. ஓகேவா, ஸோ பிரேக் ஆகுது. ஓகேவா, பிரேக் ஆகி ஸோ டிஃப்யூஷன் கரண்ட் எப்படி இருக்கும் பசங்களா, டிஃப்யூஷன் கரண்ட் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். அப்போ கரண்ட் மேக்ஸிமமாக இருக்குது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் மினிமமாக இருக்குன்னு அர்த்தம். ஆமாம் தானே? இந்த மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோ அப்படின்னா மில்லி ஆம்பியரில் இருக்கும். ஓகே, அதே மாதிரி நம்ம இ நெட் எப்படி இருக்கும் பசங்களா, பேரியர் பொட்டென்ஷியலோட எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு டைரக்ஷன்லையும் எக்ஸ்டர்னலோட ஒரு டைரக்ஷன்லையும் இருக்கும். அப்போ எக்ஸ்டர்னல் மைனஸ் பேரியரோட எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். புரியுதா? அப்போ இதே மாதிரி இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்க, நம்ம ரிவர்ஸ் பயாசிங் அப்படின்னா ஆனோடுக்கு நெகட்டிவும் கேத்தோடுக்கு பாசிட்டிவும் நான் கொடுக்குறேன். அப்போ இங்கே நெகட்டிவ் வந்து நிற்கும், இங்கே பாசிட்டிவ் வந்து நிற்கும். இங்கே நம்மளோட மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் என்னதுடா, ஹோல்ஸ். அப்போ ஹோல்ஸ் எல்லாமே எட்ஜுக்கு வந்துடும்.
ஓகே, அதே மாதிரி இங்கே எலக்ட்ரான்ஸ் எல்லாம் என்ன பண்ணும், எட்ஜுக்கு வந்துருச்சுன்னா நம்ம பேரியரில் நம்மளுக்கு எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லை. அப்போ பேரியரில் ப்ரெஷர் இல்லை அப்படின்னா ஸோ இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் பசங்களா, இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் இருக்கும். கரெக்டாக, இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது பசங்களா, நம்ம பேரியர் வளர ஆரம்பிக்கும். இட் வில் பி க்ரோயிங். அப்போ இப்படி அதிகமாகி அதிகமாகி பேரியர் என்ன பண்ணும், திடீர்னு வேனிஷ் ஆகிடும். அப்போ வேனிஷ் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும் பசங்களா, ஆட்டோமேட்டிக்காக சார்ஜஸ் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். கரெக்டாக, சார்ஜஸ் வந்து என்ன ஆக ஆரம்பிக்கும் பசங்களா, ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இந்த பக்கமும் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இந்த பக்கம், ஹோல்ஸ் எல்லாம் இந்த பக்கமும் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இந்த பக்கமும் ஃப்ளோ ஆகிறப்ப மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் எல்லாமே என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு அயனைஸ் ஆகிடும். ஓகேவா, எல்லாமே நியூட்ரலைஸ் ஆகிடும். அப்போ இங்கே உங்களுக்கு கரண்ட்டு ட்ரிஃப்ட் கரண்ட், அதாவது மைனாரிட்டினால தான் இங்கே உங்களுக்கு கரண்ட் உருவாகும். மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ்னால தான் உங்களுக்கு என்ன ஆகும் பசங்களா, கரண்ட் உருவாகும் அப்படின்னு அர்த்தம். அப்போ பாருங்க, ஸோ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், ரெண்டும் சேம் டைரக்ஷனில் இருக்கு. கரெக்டா, அப்போ இ பிளஸ் இபி அப்படின்னு வரும். அப்போ கரண்ட் யாரை பொறுத்து இருக்கு, கரண்ட் வந்து நம்மளுக்கு ட்ரிஃப்ட் கரண்ட்டாக இருக்குது. அப்போ மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸாக இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் சேர்ந்து நம்மளுக்கு என்ன பண்ணும், ட்ரிஃப்ட் கரண்ட் உருவாக்கும். இது நம்மளுக்கு மைக்ரோ ஆம்பியராக இருக்கும். அப்போ இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும் பசங்களா, இன்ஃபினிட்டியாக இருக்கும். ஓகே, அப்போ இந்த இடத்துல டிப்ளீஷன் ரீஜன் என்ன ஆகும் பசங்களா, டிப்ளீஷன் ரீஜன் வந்து வேனிஷ் ஆகிடும். ஓகே, இட் வில் பி வேனிஷிங் அப்படின்னு அர்த்தம். ஓகே தானடா, அண்ட் வித் வந்து டிப்ளீஷன் ரீஜனோட வித் என்ன ஆகும், நம்மளுக்கு க்ரோ ஆகிட்டே போகும். இங்கே டிப்ளீஷன் ரீஜனோட வித் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகே, அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் யோர் ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் பயாசிங் கண்டிஷன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, கிளியராக இருக்கு இல்லையா பசங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் யூ பீப்புள் ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வென் யூ பீப்புள் டாக் அபவுட் ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் பயாசிங் கண்டிஷன்ஸ். ஓகே, ஸோ பசங்களா இதுதான் நம்மளோட பிஎன் ஜங்ஷன் டயோட். ஸோ இந்த பிஎன் ஜங்ஷன் டயோட் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிஎன் ஜங்ஷன் பற்றியும் பார்த்தாச்சு, செமிகண்டக்டர் டயோட்ஸை பற்றியும் பார்த்தாச்சு. ஓகே, அதை எப்படி உருவாக்குவோங்கிறதுலேருந்து எல்லாமே இங்கே நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஃபைனலாக நம்மளுக்கு இருக்கக்கூடியது நம்மளோட அப்ளிகேஷன் ஆஃப் நம்ம ஜங்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஸோ திரும்பவும் சொல்கிறேன் பசங்களா, நீங்கள் இன்றைக்கி இந்த செஷன் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்கள். டெஸ்ட்டுக்கான கூகுள் ஃபார்ம் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ரிசல்ட்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெயிலில் வந்துடும். ஓகே, இந்த டெஸ்ட் எண்ட் பண்ண உடனே உங்களுக்கு மெயிலில் வந்துடும். நீங்கள் எவ்வளோ ப்ரிப்பேர் ஆகிருக்கீங்க இந்த யூனிட்டில் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் யாரெல்லாம் இந்த டெஸ்ட் சீரீஸை அட்டென்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் ஃப்ரீ நோட்ஸ் அவைலபிளாக இருக்கும் பசங்களா. ஸோ டோன்ட் ஃபர்கெட், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்மளோட கூகுள் ஃபார்ம் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் நீங்கள் எல்லாருமே உங்களுக்கான சர்ப்ரைஸ் செஷனை மறக்காமல் அட்டென்ட் பண்ணணும் பசங்களா. ஸோ சீக்கிரமாகவே உங்களோட சர்ப்ரைஸ் செஷனோட நாங்கள் வரோம். ஓகே, எஸ். ஸோ பிஎன் ஜங்ஷன் டயோடு ஈஸியாக இருக்கா பசங்களா? இதைத்தான் இங்கே பேரியர் பொட்டென்ஷியலுக்கான டெஃபினிஷன் அண்ட் அதோட சிம்பிள் இவங்கெல்லாம் ரொம்ப லேட், நம்ம ஈஸியாக அதை படித்து முடிச்சிட்டோம், ரைட்? ஸோ இந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, படித்து வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். அப்போ இதுக்கான கிராஃப் வரைகிறப்ப என்ன ஆகும்னா, இது ஃபார்வர்ட் பயாசிங், இது ரிவர்ஸ் பயாசிங்காக இருக்கும். அப்போ ஃபார்வர்ட் பயாசிங்கில் என்ன ஆகுது பசங்களா, ஒரு பர்டிகுலர் வோல்டேஜ் வரைக்கும் என்ன ஆகாது, பேரியர் பிரேக் ஆகலை. இங்கே பாருங்கள், இங்கே கரெக்டாக இந்த வோல்டேஜில் தான் பேரியர் பிரேக் ஆகிருக்கு. அப்போ இதைத்தான் நம்ம த்ரெஷ்ஹோல்டு வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அட்லீஸ்ட் நம்ம இந்த வோல்டேஜ் ஆச்சு கொடுத்தா தான் என்ன ஆகும் பசங்களா, பேரியர் பிரேக் ஆகி நம்மளுக்கு கரண்ட் கண்டக்ட் பண்ணும். அதுவும் இது எப்படி இருக்குன்னு பாருங்க, இது நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக கிடையாது, ஒரு பேரபோலிக் கிராஃப் மாதிரி இருக்கு. காரணம் என்ன, இது நான் ஓமிக் டிவைஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதோட ஸ்லோப் எப்படி இருக்கும் பசங்களா, இதோட ஸ்லோப்பும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக 1/r ஆகத்தான் இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் ஆகத்தான் இருக்கும். ஓகே, அண்ட் ரிவர்ஸ் பயாசிங் பாருங்க, இங்கேயும் நம்மளுக்கு என்ன இருக்கு, நம்மளுக்கு நார்மலாக பேரியர் இது வரைக்கும் வேனிஷ் ஆகாமல் இருந்திருக்கு, இந்த பொட்டென்ஷியலில் தான் நம்மளுக்கு பேரியர் வேனிஷ் ஆகிருக்கு. ஓகேவா, இதை நம்ம பிரேக் டவுன் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம் பசங்களா, பிரேக் டவுன் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். பிரேக் டவுன் வோல்டேஜ்க்கு அப்புறம் தான் என்ன ஆக ஆரம்பிக்குது பசங்களா, நம்மளுக்கு கரண்ட் ஃப்ளோ ஆரம்பிக்குது. ஓகேவா, ஸோ கரண்ட் ஃப்ளோ என்ன ஆக ஆரம்பிக்குது, நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் நார்மலாக டயோட நம்ம என்ன பண்ண மாட்டோம் பசங்களா, வி பீப்புள் வில் நெவர் ஆப்ரேட் இன் பிரேக் டவுன் ரீஜன். ஜீனோ டயோடு மட்டும்தான் பிரேக் டவுன் ரீஜனில் நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும். ஓகே, எஸ். ஸோ ஐ ஹோப் இந்த கிராஃப் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். த்ரெஷ்ஹோல்டுனா என்ன, பிரேக் டவுன் வோல்டேஜ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ டைனமிக் ரெசிஸ்டன்ஸ்னா என்னது பசங்களா, நத்திங் பட் நம்மளோட
டயோடோட ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ நார்மலாக டயோடோட ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னாவே V/I, கரெக்டா? அப்போ இங்கே டயோட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறப்ப டயோடோட வோல்டேஜ் டிவைடட் பை டயோடோட கரண்ட், அவ்வளோதான். ஓகே, வெரி சிம்பிள் கான்செப்ட். இப்போ we will be moving for our last topic of discussion, that is application of your diode. ஸோ டயோட் வந்து ஒரு ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லி தெரியும். அப்போ இந்த ஸ்விட்சை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறது மூலியமா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டிவைஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ இந்த கண்ட்ரோலிங் வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. தட் இஸ் யுவர் ரெக்டிஃபயர். ஓகே, ஸோ ரெக்டிஃபயராக இதை பண்ண முடியும், இதை ரெக்டிஃபயராக பண்ணலாம். அதுக்கப்புறம் we can use it as நம்மளோட ரெகுலேட்டராக யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நிறைய அப்ளிகேஷன்ஸ் இதுக்கு இருக்கு. பட் பெஸ்ட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா தட் இஸ் யுவர் ரெக்டிஃபயர். ஸோ ரெக்டிஃபயர் அப்படிங்கிறது என்னன்னா ஏசியை டிசியாக மாற்றி கொடுக்கும். அது இந்த டிசி எப்படி இருக்கும் பசங்களா, இட் வில் பி பல்சேட்டிங் டிசியாக இருக்கும். ஓகே, இட் வில் பி பல்சேட்டிங் டிசியாக இருக்கும். புரியுதா பசங்களா? இது உங்களுக்கு என்னவாக இருக்கும், பல்சேட்டிங் டிசியாக இருக்கும். கிளியரா இருக்கா? Yes or no? So this will be the pulsating DC அப்படின்னு அர்த்தம். அப்போ pulsating DCனா பல்ஸ் மாதிரியே இருக்கும். டிசி நார்மலாக ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது அப்படி இல்லாமல் இந்த மாதிரி பல்ஸ் மாதிரியே இருக்கும், ஆனால் ஒரே டைரக்ஷனில் மட்டும் இருக்கும். அப்போ இதுக்கு என்னென்ன உங்களுக்கு பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் நம்மளோட இன்புட் வோல்டேஜ், ஒரு டயோட், அதுக்கப்புறம் நார்மலாக ஒரு ரெசிஸ்டர். ஏன்னா இதில் தானே அவுட்புட் எடுக்க முடியும். இதில் அவுட்புட் நம்ம எடுத்து நம்ம சிஆர்ஓட வச்சு பார்த்தா தான் கிராஃப் எப்படி இருக்குன்னு தெரியும். அப்போ என்னாகும், நம்ம ஏசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள், அதுக்கப்புறம் நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் அப்படின்னு இருக்கும். கரெக்டாக? அப்போ ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள், அப்போ இதுதான் பாசிட்டிவ் டெர்மினல், இது நெகட்டிவ் டெர்மினலாக இருக்குது அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு என்னது, இது ஆனோட் கேத்தோட். ஸோ பாசிட்டிவ் பாசிட்டிவில் கனெக்ட் ஆகிருக்கு, நெகட்டிவ் நெகட்டிவில் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இது ஃபார்வர்ட் பயாஸில் ஆக்டிவேட் ஆகும். அப்போ ஃபார்வர்ட் பயாஸில் ஆக்டிவேட் ஆகிறப்ப அவுட்புட்டில் உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த மாதிரி ஒரு வேவ் ஃபார்ம் கிடைக்கும். கரெக்டா? அடுத்தது நம்மளோட நெகட்டிவ் டெர்மினல் வர்றப்ப இது பாசிட்டிவ், இது நெகட்டிவாக மாறுறப்ப இது என்ன ஆயிடுது பசங்களா, இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ்னு வந்துடுது. அப்போ that will be reverse biasing. அப்போ ரிவர்ஸ் பயாசிங் அப்போ நம்ம டயோடு வந்து ஆக்டிவேட் ஆகாது, க்ளோஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது. அப்போ ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னா அந்த இடத்துல இன்புட் வரவே வராது. அந்த இடத்துல என்ன பண்ணாது பசங்களா, அவங்களுக்கு இன்புட் வரவே வராது. அப்போ உங்கள் கிராஃப் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஸோ இதுதான் உங்களோட கிராஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏசி, இதுதான் இன்புட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஏதோ ஒரு ஹாஃப் சைக்கிள் மட்டும் கிடைக்கும், இன்னொரு ஹாஃப் சைக்கிள் கிடைக்காது. ஏன்னா ஒரு ஹாஃப் சைக்கிள் அப்போ தான் அது ஃபார்வர்ட் பயாஸ்டாக இருக்கும், இன்னொரு ஹாஃப் சைக்கிள் அப்போ அது ஃபார்வர்ட் பயாஸ்டாக இருக்காது. அதனால அப்போ டிவைஸ் வந்து ஆக்டிவேட் ஆகாமல் நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்காது. ஓகேவா? அப்போ இப்போ இது என்னவா மாறிடுச்சு பசங்களா, நம்மளோட அவுட்புட் வந்து ஒரு பல்சேட்டிங் டிசியாக மாறிடுச்சு. ஆனால் இங்கே பாருங்களேன், இந்த வரைக்கும் இன்புட் வந்துட்டு அப்புறம் ரொம்ப நேரம் இன்புட் இல்லை, ரொம்ப நேரம் அவுட்புட் இல்லை, மறுபடியும் கொஞ்சம் வந்துட்டு மறுபடியும் ரொம்ப நேரமாக அவுட்புட் இல்லை. அப்போ இது டிவைஸை ரொம்ப டார்ச்சர் பண்ணும். அப்போ அதுக்கு தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இந்த ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஏசியையும் கம்ப்ளீட் டிசியாக மாற்றும். அது எப்படி பண்ணுதுன்னு பாருங்கள். ஸோ பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள், ஓகே, ஸோ நான் கிராஃப் வரைஞ்சிடுறேன், அந்த கிராஃப்லேருந்து we people can discuss. ஓகே, ஸோ இதுதான் நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட். ஓகேவா? இதுதான் நம்மளோட இன்புட். இப்போ ஃபஸ்ட்டு சைக்கிள், ஃபஸ்ட்டு ஹாஃப் சைக்கிள் அப்படிங்கிறப்ப இது பாசிட்டிவாகவும் இது நெகட்டிவாகவும் இருக்குது. இங்கே வரும் டிரான்ஸ்ஃபார்மர் ஆட் பண்ணியிருக்கோம், சென்டர் டேப், இங்கே நார்மலாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எதுக்கு அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணணும்னா, ஏன்னா டிவைஸ் வந்து ஒரு குட்டி மினி டிவைஸ். அப்போ இந்த மினி டிவைஸ் என்ன பண்ணும் பசங்களா, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கம்மியான வோல்டேஜ் தான் தேவை. ஸோ ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரும் உள்ளே போட்டிருக்கோம். அப்போ இது பாசிட்டிவ், இது நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக இது ஃபார்வர்ட் பயாஸ்ட் ஆகி நம்மளுக்கு ஒரே ஒரு வேவ் ஃபார்ம் கிடைக்கும். அடுத்தது அப்படியே நம்மளுக்கு இது பாசிட்டிவ் இது நெகட்டிவாக மாறுறப்ப இது ரிவர்ஸ் பயாஸ்டாக மாறி நம்மளுக்கு அவுட்புட்டே கிடைக்காது, திரும்ப இப்படி கிடைக்கும். ஓகே, இதுதான் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயரோட அவுட்புட். பாருங்க, ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர் அவுட்புட் தெரியுதா? அப்போ இதுதான் உங்களோட ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர். அதுவே ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 டயோட் கனெக்ட் பண்ணியிருப்போம். அப்போ 2 டயோடோட அவுட்புட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இது வந்து நம்மளோட கிராஃப். ஓகே, ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஹாஃப் சைக்கிளுக்கு இது பாசிட்டிவ் இது நெகட்டிவாக இருக்கும். ஓகே, அப்போ இது என்ன ஆகும் பசங்களா, ஃபார்வர்ட் பயாஸ்டாக இருக்கும். அப்போ ஃபார்வர்ட் பயாஸ்ட் அப்படின்னா இங்கே உங்களுக்கு இந்த மாதிரி அவுட்புட் வந்திருக்கும்.
ரைட். ஸோ இது வந்து டயோட் D1னால எனக்கு இந்த அவுட்புட் கிடச்சிருக்கும். அப்போ இங்கே பாருங்கள், இது என்னது மேம் சென்டர் டேப்ட் அப்படின்னா எவ்வளோ வேல்யூ வேணுமோ அதை நம்ம டிரான்ஸ்ஃபார்மரில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒரு வேரியபிள் டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி. ஓகே, அதுதான் சென்டர் டேப்ட். அப்போ இது பாசிட்டிவ் அப்படின்னா நெகட்டிவ் டெர்மினல் கீழே இருக்குது அப்படின்னா என்ன ஆகும், இதிலிருந்து இப்படி வந்து என்ன ஆகும், இப்படி வந்து கனெக்ட் ஆகிக்கும். ஓகேவா, இந்த மாதிரி கிரவுண்டுக்கு போயிடும். அப்போ அது 0 வோல்ட். ஸோ டெஃபினட்டாக பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவாக மாறி இதாயிடும். அடுத்தது பாருங்க என்ன நடக்குதுன்னு, இது இப்போ பாசிட்டிவ், இது இப்போ நெகட்டிவ் அப்படின்னு வச்சோம்னா இங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து இது என்ன ஆகும், இது ஃபார்வர்ட் பயாஸ்ட் ஆகும். ஓகேவா, D2 ஃபார்வர்ட் பயாஸ்ட் ஆகி இங்கே அவுட்புட் போகும். இதிலிருந்து நம்மளுக்கு என்ன ஆகும் பசங்களா, கிரவுண்டுக்கு கனெக்ட் ஆகி இது அவுட்புட்டாக மாறிடும். அப்போ திரும்பவும் உங்களுக்கு ஒரு இன்புட் வந்து அதே சைடு தான் கிடைக்குது. திரும்ப அடுத்தது என்ன ஆகும், அடுத்த பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஓகேவா, பாசிட்டிவ்ல கிடைக்கும், D1ல கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு ஹாஃப் சைக்கிளுக்கும் 2 டயோடும் மாற்றி மாற்றி ஃபார்வர்ட் பயாஸ்ட் ஆகி உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் என்ன கிடைக்கிது, பல்சேட்டிங் DC அவுட்புட் கிடைக்கிற மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து என்னது பசங்களா, நம்மளோட ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர் மாதிரி இது ஒரு ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர். ஓகே, அப்போ இந்த மாதிரி கீழே போய் இப்படி டச் ஆகக்கூடாது மேம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஃபில்டர் டிவைஸை யூஸ் பண்ணுவாங்க, விச் இஸ் நத்திங் பட் யோர் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன ஆகும், இங்கே போய் 0வை டச் பண்ணாமல் இந்த மாதிரியே முடிஞ்சிடும், 0வை டச் பண்ணாமல் இப்படியே முடிஞ்சிடும். ஸோ ஃபில்டர் டிவைஸ் யூஸ் பண்ணுறதுனால உங்களால் ஜீரோஸை நாங்கள் போய் நீங்கள் போய் 0 வேல்யூவை தொடாமல் யூ பீப்புள் கேன் ரீச். ஓகே, அப்போ இதுதான் 2 மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ரெக்டிஃபையருக்கான அப்ளிகேஷன் நம்மளோட டயோட வச்சு. ஓகே, ஸோ பசங்களா ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க, பிகாஸ் ஈஸியாக ரொம்பவே வந்து சூப்பராக என்ன பண்ணியாச்சு, இந்த 5 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸையுமே படித்தாச்சு. ஸோ பசங்களா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை ஞாபகம் வச்சுட்டு யூ பீப்புள் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங். ஓகே, ஸோ இந்த 5 டாப்பிக்கில் உங்களுக்கு எந்த டாபிக் இப்போ ஃபேவரட்டாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பசங்களா. அண்ட் கூகுள் ஃபார்ம் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, யூஸ் பண்ணி உங்களோட டெஸ்ட்டை அட்டென்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த யூனிட் எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். ஓகே பசங்களா, இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே லிமிட்டட் டைம் தான் இருக்கும். நீங்கள் ஃபாஸ்ட் ட்ராக்கில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மெகா 15 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி 15% நீங்கள் நம்மளோட ஃபாஸ்ட் ட்ராக் நீட் பேட்சில் வந்து உங்களால் ஆஃபர் வாங்கிக்க முடியும். அண்ட் இதுவே தளபதியில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மெகா 30 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணுறது மூலிமா 30% உங்களுக்கு ஆஃப் கிடைக்க போகுது. அதுவே நம்ம வெற்றி பேட்ச் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதே மெகா 30 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணுறதுனால எகெயின் 30% உங்களுக்கு ஆஃப் கிடைக்கும். ஓகே, ஸோ பசங்களா நிறைய ஆட்-ஆன்ஸ் இருக்குது, நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது, ரொம்பவே வந்து என்ன சொல்கிறது எக்ஸ்ட்ராடினரியான மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நிறைய டெஸ்ட் சீரீஸ் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் ப்ரிப்பரேஷனை எப்படியெல்லாம் பூஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிங்க. ஓகே, அண்ட் உங்களுக்கு எந்த விதமான ஃப்ரீ நோட்ஸ் வேணும் அப்படின்னாலுமே இந்த மெட்டீரியல் இல்லை. ஓகே, மற்ற எல்லா மெட்டீரியலுமே நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் அவைலபிளாக இருக்குது. இந்த QR கோடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பசங்களா. அண்ட் யாரெல்லாம் ஸ்டார்டிங்லேருந்து செஷன் பார்த்துட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்யூ. ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு இந்த 5 டாப்பிக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான கவுண்டவுன் சீரீஸில் உங்களை நான் சந்திக்கிறேன் பசங்களா. டோன்ட் மிஸ் இட். நீங்கள் இந்த 60 டேஸில் யூ கேன் சேஞ்ச் யுவர் ஃபேட். உங்கள் டெஸ்டினியை உங்களால் மாற்ற முடியும் பசங்களா. ஸோ போர்ட்ஸுக்கு ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க எங்கள் கூட சேர்ந்து. ஓகே, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலுக்கு, செஷனை லைக் பண்ணி உங்கள் போர்டு எக்ஸாம்ஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை turn on பண்ணியே வைங்க. Okay, so thank you everyone. This is me, your Shobhi ma'am. You people know when Shobhi ma'am is here, no fear, right? Have a great day pasangla. Take care everyone.